இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் அண்ணாமலை தன்னை சாட்டையால் அடித்துக் கொண்டது தொடர்பாக மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். இது புதுசா இருக்குது, செருப்பு போடல சாட்டையால் அடிக்கிறேங்கிறது புதுசா இருக்குது, புது அரசியலா இருக்குது. இதனால மாற்றம் வராது. ஆனால் அதுக்கு வேற விதமாக ட்ரீட் பண்ணணும். இது மேலே மாறுமா? மாறாது. செருப்புனாலையும் சவுக்கடினாலையும் மாறாது. வேற விதமாக ட்ரீட் பண்ணால் அதுக்கு முயற்சி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்யூஸ் எல்லா இடத்துலையும் நடக்குது. இது வெளியே தெரியுது, சிலதெல்லாம் வெளியே தெரியறதில்ல. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்யூஸை டோட்டலாக ஸ்டாப் பண்ண முடியல. சிவியாரிட்டி டு த சிவியாரிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ கூட அந்த கொல்கட்டா கேஸு இந்த மாதிரி நிறைய அப்யூஸ் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ பொலிட்டீஷியனாக அவர் நான் சாட்டை அடி கொடுத்துக்கிறேன், அவரால் போய் ஸ்டாப் பண்ண முடியாது. அவேர்னஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த விக்டிமோட அந்த அப்யூஸையும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வந்துட்டுருக்கும். இந்த கேஸ் இப்போ ஃபுல்லாக பொலிட்டீஷியன்ஸோட அட்டென்ஷனை இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக எல்லா பொலிட்டீஷியன்ஸும் சொல்கிற மாதிரி இருக்குது. பட் என்ன கேட்டால் இது ஒரு விக்டிம். ஐ திங்க் இது ஒரு நல்ல அவேர்னஸ். இனிமேல் எல்லா கேம்பஸும் செக் பண்ணுவாங்க, அவங்களோட சிசிடிவிஸ், அவங்க செக்யூரிட்டி எல்லாம் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பட் ஆனால் த விக்டிம் இஸ் அ விக்டிம் ஆல்வேஸ். ஸோ அவங்களுக்கு இதில் என்ன விதமான ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஷீ இஸ் ஆல்ரெடி பீன் சஃபரிங். இல்லை, அரசியலில் என்ன பண்ணணுன்றதை தவிர்த்து மார்க்கெட்டிங் விளம்பரத்துக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. மக்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணாமல் அவங்களோட கட்சி விதமாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறையா விமர்சனத்துக்கு தன்னைத்தானே ஆளாக்குற மாதிரி அவங்களே ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கிறாங்க. அது போக இந்த மாதிரி செயல்கள் பண்ணால் தான், இந்த உதாரணத்துக்கு செருப்பை கழட்டிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், இது ஒரு மீடியமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பெண்களுக்கு விடுதலை இல்லை பெண்களுக்கு போராட்டம் அதுன்றது மட்டுமே நம்ம நாட்டில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண அதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு நிறையா வியூஸ் வரும்லாம், நிறையா கண்டென்ட் இருக்குன்றதுனால அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ணாமலை சாட்டையில் அடிச்சுக்கிறது நல்ல ஒரு முன் உதாரணமாக தான் நினைக்கிறேன். ஒரு திருப்பு முனையாக செய்கிறது இது ஒரு நல்ல இதாக தான் இருக்குது. இது இப்போ எந்ததுமே எந்த போராட்டங்கள் எதிர்கட்சி யாருமே எதுவுமே பண்றதில்லை. அது பண்ணாலும் மீடியாவுக்கு வர்றதே இல்லை. இது அண்ணாமலை பண்றது ஒரு முன் உதாரணமா மக்கள்கிட்ட ஒரு பேசு பொருளாவாச்சும் ஆகட்டும், மக்கள் இதை வச்சாச்சும் பேசட்டும், சமுதாயத்துல ஏதோ ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அவர் பண்றது நல்ல நியாயமானது தான் அவர் சொல்றது. ஆனா அவர் அப்படி செய்யறதுனால யாரும் திருந்திடுவாங்களா? திருந்த மாட்டாங்களே. அது அவருக்கு அவரே பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி தான் ஒழிய திருந்துறதுக்கான வாய்ப்பு யாரும் திருந்த மாட்டாங்க. இதை பார்த்து எல்லாரும் லூஸ்தனமான வேலை அப்படின்னு சொல்லுவாங்களோ இல்லையா, திருந்த மாட்டாங்க யாருமே. திருந்தி அதை இது பண்ணி கரெக்ட் பண்ணி நடந்துட்டாத்தான். எத்தனை தலைவர்கள் எவ்வளோ செஞ்சாங்களே, எதுவுமே இதாகலையே. இந்த பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? நம்ம எல்லாருமே சாட்டை அடிச்சுக்கணும். நம்ம எல்லாருமே சமுதாய பிரச்சனை. இதுல அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்கு. எல்லாருமே நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே நம்ம சாட்டை அடிச்சுக்கணும். அதானா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பிரச்சனை சமுதாய சீர்கேடு. இது அவர் தப்பு, நம்ம எல்லாரோட தப்பு இருக்குது. அதனால நமக்கு அடிச்சுக்கணும். நீங்கள் சவுக்கடி கொடுத்தனாலும் சரி, அரசியலை விட்டு ஒதுங்கினாலும் சரி, டசன் கேர். இந்த சீனியர் சிட்டிசன் சரி, ஓட்டர்ஸும் சரி, யாராக இருந்தாலும். பட்டு அட்வைஸை கொடுங்க, தண்ணியே வருத்திக்காதீங்க. சவுக்கடி கொடுக்குறதெல்லாம் முட்டாள்தனம். நார்மலாக எங்களுக்கு கேட்குற மாதிரி, எங்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி இருக்கு, வேற ஒன்றும். அண்ணாமலை பண்றது உங்களோட விஷயத்துக்காக பண்றாரு. ஆமாம். அவருக்கு சவுக்கடி கொடுத்துக்கிறோம், அவர் ப்ராப்ளம் பண்ணிக்கிறாரு. இது தேவையில்லாதது, புரியுதுங்களா? இப்ப நாங்க தான் சவுக்கடி கொத்துக்கலாம். இது புதுசா நடந்திருந்தா நீங்க சவுக்கடி கொத்துக்கலாம். இது காலங்காலமாவே சில பிரச்சனை வந்துதாங்குது. அவருக்கு அது பண்ணி அவருக்கு எதுனா பாலிடிக்ஸ்ல ஃபேவரா எதுனா நடக்கும் சொல்லிட்டு அவர் பண்றாரோ என்னமோ தெரியல. சரி, அவர் கேர்ள்ஸுங்களுக்கு இந்த மாதிரி நடக்க கூடாதுன்றதுக்காகவும் பண்ணலாம். ஆனா அவர் அரசியலுக்கு பண்றாரான்னு எனக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு ஃபேவரா நடக்குதுன்னு மட்டும் எங்களுக்கு தெரியுது. சாட்டையால் அடிச்சுக்கிறதெல்லாம் ஒரு சரியான முறையல்ல. இந்த செருப்பு அணியாமல் இருக்கிறது ஒரு நல்ல வரையறுக்கத்தக்க விஷயம். தொண்டர்களை நாங்களும் இதை வரையறுக்கிறோம். நல்ல ஸ்டாண்ட் எங்களுடைய தலைவர் எடுத்ததுக்கு. இது ஒரு சின்ன பிள்ளைத்தனமானது. இது அந்த நாடோடி மண், அந்த பழைய படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு அதில் சவுக்கு அடித்து அடிக்கிற சவுக்கு என்பதே ஒரு வழக்கொழிந்த ஒரு விஷயம். சவுக்கு என்னது, கத்தி, அருவா,
இந்த கம்பு போன்ற மாதிரி சவுக்குன்றது ஒரு வழக்கொழிந்த ஒரு விஷயம். ஆடு மாடை கூட நம்ம நினைச்சல இப்போ சவுக்கு வச்சு அடிக்கிறது இல்லை. அப்படின்னும் போது இவர் என்ன செய்றாரு, ஒரு பின்னோக்கி போய் ஒரு என்ன செய்றாரு, ஒரு விளம்பரத்துக்காக ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது வந்து மக்களை வந்து ஒரு விளம்பரப்படுத்துறதுக்கும் அண்ணாமலைன்ற ஒரு நபர் வந்து இருக்கிறாருன்ற காட்டுறதுக்கு வேணா சரியாம இருக்குமே தவிர இவர் செருப்பணியாதனால தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த போறது கிடையாது. அவரை காலில் வேணா ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.